வணக்கம் தமிழர்களே. எது தமிழ் புத்தாண்டு? தை ஒன்றுதான் மிக சரியான தமிழ் புத்தாண்டு தேதி. ஏப்ரல் 14 தமிழ் புத்தாண்டு கிடையவே கிடையாது. இது ஏதோ கருணாநிதி அவர்கள் சொன்னார் என்றும் இது திமுகவோடு தொடர்புடையது என்றும் ஒரு அரசியலாக சிலர் பார்த்து ஏற்க மறுக்கிறார்கள். ஆனால் உண்மை என்னவென்றால், மிகப்பெரிய தமிழறிஞர், 100 ஆய்வு நூல்கள் எழுதியவர், தனித்தமிழ் தந்தை என்று போற்றப்படுபவர், பல்லாண்டு பேராசிரியராய் கல்லூரியில் பணியாற்றியவர் ஐயா மறைமலை அடிகளார் அவர்களுடைய தலைமையில் ஒரு பெரும் தமிழ் அறிஞர் கூட்டம் குழுவாக பெரிய ஆய்வுகள் செய்து தை ஒன்றுதான் தமிழ் புத்தாண்டு என்பதனை அறிவித்தது. இதனை பல ஆண்டுகள் தமிழ் அறிஞர்களும் தமிழர்களும் திமுக ஆட்சியில் அதனை சட்டமாக அறிவிக்க வேண்டி பிறகு கலைஞர் அவர்கள் தனது ஆட்சியின் கடைசி காலத்தில் இதனை சட்டமாக நிறைவேற்றி அறிவித்தார். ஆனால் மிக விரைவில் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சர் ஆனவுடன் அந்த சட்டத்தை மாற்றி 14 ஏப்ரல் தமிழ் புத்தாண்டு என்று மாற்றினார். நண்பர்களே, ஏன் ஏப்ரல் 14 தமிழ் புத்தாண்டு இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்வதுதான் மிக முக்கியமானது. இந்த தமிழ் புத்தாண்டாக சொல்லப்படும் ஏப்ரல் 14 பிறக்கும் இந்த புத்தாண்டு சமஸ்கிருத புத்தாண்டு, தமிழ் புத்தாண்டே கிடையாது. காரணம், அதில் சொல்லப்படும் ஆண்டுகளின் பெயர்கள் எல்லாமே சமஸ்கிருதம். அதில் ஒன்று கூட தமிழ் கிடையாது. இதில் வேடிக்கை என்னவென்றால், அறிவியலுக்கு ஒப்பாத வேடிக்கை புராணம் சொல்வது, இந்த 60 பெயர்கள், அந்த 60 பெயர்கள் என்னவென்றால் 60 குழந்தைகள். யார் பெற்ற குழந்தைகள்? 2 ஆண்கள், நாரதரும் கண்ணனும் புணர்ந்து பெற்ற பிள்ளைகள். எப்படி அறிவியலுக்கு ஏதாவது ஒவ்வொருதா, ஏதாவது அறிவியல் சார்ந்து இருக்கிறதா? புராணங்கள் என்றாலே அறிவியல் இருக்காது. சரி, இப்படி இந்த நமது பெயர் இல்லாத சமஸ்கிருத பெயர் கொண்ட 60 ஆண்டுகள் சுழண்டு வருமா? அப்படி என்றால் ஒரு இனத்தின் வரலாறை எப்படி நீங்கள் பதிவு செய்வீர்கள்? அது எண்ணின் அடிப்படையில் இருந்தால்தான் காலங்களை குறிக்க முடியும். இந்த காலத்தில் இது நிகழ்ந்தது, இந்த காலத்தில் இவர் ஆண்டார், இந்த காலத்தில் இருந்து நாம் மிக நாகரீக இனமாக தமிழ் இனம் இருக்கிறது என்ற வரலாற்றுகளை பதிய முடியும். வெறும் பெயர்களில், அதுவும் 60 பெயர்கள் சுழண்டு மீண்டும் வந்து கொண்டு இருந்தால் அதுதான் தமிழ் புத்தாண்டு, அதுதான் தமிழர்களுடைய கால அளவீடு என்றால் நாம் வரலாற்றை எப்படி பதிய முடியும்? நம் வரலாறு பதியவே கூடாது, நம் வரலாறை நாம் அறியவே கூடாது, நம் சிறப்புகளை உலகம் அறியவே கூடாது என்பதற்காகத்தான் சூழ்ச்சியாக இப்படி எவரோ பெற்ற பிள்ளைகளை நமக்கான தமிழ் புத்தாண்டுகள் என நம் தலையில் திணிக்க முயல்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டியிருக்கிறது. நண்பர்களே, சற்று சிந்தித்து பாருங்கள். எந்த வகையிலேயாவது தமிழோடு சம்பந்தம் இருக்கிறதா? இல்லை. அறிவியலோடு சம்பந்தம் இருக்கிறதா? இல்லை. தமிழர்கள் நாம் எப்படி சொல்லிக் கொள்கிறோம்? பகுத்தறிவு இனம், பகுத்தறிவு இனம். ஆம், உண்மையான பகுத்தறிவு இனம்தான் நாம். பகுத்தறிய வேண்டாமா இது சரியா தவறா என்று? நண்பர்களே, சிந்தியுங்கள். தை 1
அதுதான் தமிழர்களின் புத்தாண்டு என்று ஏன் நிறுவினார்கள்? தை பிறந்தால் வழி பிறக்கும். தைதான் நமக்கு வசந்தத்தை கொண்டு வரும், அறுவடையை கொண்டு வரும், பல திருமணங்கள் நடக்கும். இப்படி வாழ்க்கையில் காத்திருந்து தொடங்கும் நல்ல விடயங்களை நாம் அறுவடை செய்து நமக்கு வரும் வருவாயிலிருந்து ஒவ்வொன்றாய் நாம் செய்ய ஆரம்பிக்கும் அந்த காலத்தை தான் தமிழர்கள் புத்தாண்டாக கடைப்பிடித்திருக்க வேண்டும் என்பதனை நிறுவினார் ஐயா மறைமலை அடிகளாரும் தமிழறிஞர்கள். திரு ஸ்டாலின் அவர்கள் அடிக்கடி கலைஞரின் ஆட்சி என்று சொல்கிறார். கலைஞரை பின்தொடர்ந்து செய்வதாக சொல்கிறார். நல்லது, மகிழ்ச்சி. கலைஞர் செய்த நல்ல காரியங்களில் இது ஒன்று. அந்த நல்ல காரியங்களை தொடர்ந்து செய்ய வேண்டிய கடமை திரு ஸ்டாலின் அவர்களுக்கு இருப்பதை எல்லோரும் நாம் ஒத்துக்கொள்கிறோம், அவர் உட்பட. எனவே அவருக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கிறோம். மீண்டும் தன் தந்தையார் கொண்டு வந்த அந்த தீர்மானத்தை கொண்டு வந்து இதனை சட்டமாக நிறைவேற்றி மீண்டும் நாம் பகுத்தறிவு இனம் என்பதை நிரூபித்து தை 1 தமிழ் புத்தாண்டு என்ற நடைமுறையை சட்ட பாதுகாப்போடு சட்ட அங்கீகாரத்தோடு நீங்கள் கொண்டு வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.